நவம்பர் 3 ஒரு மண்டே. சாதாரணமான மண்டேவா தான் எல்லாத்துக்குமே ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா, சாட்டர்டே, சண்டே வீக்கெண்டுக்கு அப்புறம் ஆரம்பிக்கக்கூடிய அடுத்த நாளுங்கிற போது கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமா தான் இருக்கும். நானும் அப்படி தான் வந்து எந்திரிச்சேன். எந்திரிச்சு ஒரு 1 மணி நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, பரபரப்பு தொத்திருச்சு. ஏன்னா, கோயம்புத்தூர்ல ஒரு ஒரு பொண்ண, அதுவும் காலேஜ் படிக்கக்கூடிய பொண்ண ஏர்போர்ட்டுக்கு பேக் சைட் கேங் ரேப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரியான ஒரு தகவல் வாட்ஸ்அப் அண்ட் சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை ஆன் பண்ணி நியூஸ் என்னன்னு சொல்லி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நியூஸ் கன்ஃபார்ம்டு இது வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பேக் சைடு இருக்கக்கூடிய ஏரியாவில் நடந்திருக்கு அப்படின்னு. என்னுடைய நண்பரோட நண்பர் வந்து அந்த இடத்துல கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பார். எங்கள் வீடு அந்த சித்ரா சரௌண்டிங் தான். ஞாயிற்றுக்கிழமையான கிரிக்கெட் விளையாடுவாங்க பசங்கள்லாம் சேர்ந்து. அந்த காலகட்டத்தில் இப்போது வருஷம் 7, 8 ஆயிடுச்சு. ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு தடவை அங்கே போய் மீட் பண்ணியிருக்கோம். அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஏரியா வச்சே ஒரு காடு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு, சரி என்னதான் சொல்கிறாங்க நியூஸ் மீடியான்னு சொல்லி அனலைஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா, அடுத்தடுத்து கிளம்பிருச்சு. அங்கே வந்து ஒரு டேட்டிங் அப்ளிகேஷன் மூலிமா மீட் பண்ணி போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தகவல் வந்து வருது. பட் நாங்கள் அது வந்து ஃபேக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருந்தோம். இப்போ இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா, சரி நம்மளும் வந்து எல்லா யூடியூப் சேனலும் பரபரன்னு வீடியோ போட்டிருக்காங்க இல்லையா வியூஸ்க்காக. அந்த மாதிரி வீடியோ போட்டுறக்கூடாது. நம்ம வந்து இதுதான் ஃபஸ்ட்டு நியூஸாக நம்ம போட போகிறோம். ஸோ நம்ம ஸ்பாட்டுக்கு போய் அங்கே என்ன நடந்துச்சுன்னு கேட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் டைம் எடுத்துக்கிட்டேன். நேற்று நான் டைரக்ட் விசிட் வந்து அந்த இடத்துக்கு போயிருந்தேன். அந்த கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஏர்போர்ட்லேருந்து திரும்பி உள்ளே போகிற ரோட்டில் மெயின் கேட் இருக்கும் இல்லையா, ஏர்போர்ட் என்ட்ரன்ஸ் கேட்லேருந்து ரைட் சைடு ஒரு பேரலான ரோட் போகும். அந்த ரோட்டில் போனீங்கன்னா ஏர்போர்ட்டோட பேக் சைடு போய் சேரும். அந்த பேக் சைடு போய் சேரதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஏர்போர்ட்டில் வேலை செய்யக்கூடிய வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் இல்லை அந்த அதிகாரிகள் இருக்கக்கூடிய குடியிருப்பு ஏரியா அந்த இடத்துல இருக்குது. அதுக்கு பேர் வந்து பிருந்தாவன் நகர்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பிருந்தாவன் நகர் தாண்டி ஒரு 350-400 மீட்டரில் இந்த கிரவுண்ட் வந்து இருக்குது. இது வந்து ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் சைஸ்க்கு இருக்கும். அந்த இடத்துல அதுக்கு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டோட எண்டிங் சுவர் இருக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 காலேஜஸோட எண்டிங் சுவர் வரும். அதில் பிஎஸ்டிஆர் வரும், சிஐடி வரும், அப்புறம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜோட இது வரும். ஸோ இப்படி ஒரு 3-4 சுவர் இருக்கும். இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 350 ஏக்கர் அளவுக்கு பரந்த பூமி வந்து ஃப்ரீயாக இருக்கும். இப்போ அந்த ஸ்பாட்டுக்கு போகும்போது நம்மளுக்கு என்ன விசிபிளாக நோட் பண்ண முடியுது அப்படின்னா, இந்த பொண்ணு வந்து கண்டிப்பாக காலேஜ் பையன் கூட வரல அப்படிங்கிறது வந்து உறுதியாக தெரிஞ்சிருச்சு. அதாவது ஆண் நண்பர்னு சொல்லக்கூடியவர் வந்து காலேஜில் படிக்கல. இந்த பொண்ணோட ஊர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை. இந்த பொண்ணு மதுரையிலேருந்து இங்கே வந்து சேர்த்து விட்டுருக்காங்க. ஒரு வெல் நோன் ஃபேமிலியிலேருந்து தான் கண்டிப்பாக வந்திருப்பாங்க அப்படிங்கிறத நான் வந்து அனலைஸ் பண்ணிக்க முடியுது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன். தட் மீன்ஸ் சிஐடி, பிஎஸ்ஜி, இந்த மாதிரி ஜிசிடி, இந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் 7-8 கல்லூரிகள் வந்து அந்த லைனில் இருக்குது. மருத்துவமனைகள் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் வந்து அந்த லைனில் இருக்குது. இது போக நீங்கள் என்ன வேணும்னாலும் ஈஸி அக்சஸ் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கான அந்த ஒரு அவினாசி சாலைங்க வந்து அவ்வளோ ஒரு பிஸியான ஹப்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த மெயின் ரோட்டுக்கும் இந்த சம்பவம் நடந்த இடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே 3/4 கிலோமீட்டரில் ஏர்போர்ட் ரீச் பண்ணிட முடியும். ஸோ அந்த ஏர்போர்ட்லேருந்து ஒரு 3/4 கிலோமீட்டருக்குள்ளே இந்த இடத்த வந்து ரீச் பண்ணிட முடியும். அதாவது ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகக்கூடிய இடம், லேண்டிங் ஆகி டேக் ஆஃப் ஆகக்கூடிய இடத்தோட எண்டு தான் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சைடு குப்பமேடாக இருக்கும். அந்த சாலை வழியாக போக்குவரத்து இருக்குது. ஆனால் ப்ரைவேட் போக்குவரத்து மட்டும்தான். அதாவது ஆட்டோ, கார், பைக், 2 வீலர்ஸ் இந்த மாதிரியான போக்குவரத்து மட்டும்தான் இருக்குது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கிடையாது. அது எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த சாலை வழியாக போகும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய சிங்காநல்லூர் அண்டு ஒண்டிப்புதூருக்கு வந்து கிராஸ் ரோடு மாதிரி, அதாவது குறுக்கு சந்து மாதிரியான வழி அது. அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் வந்து அந்த வழியை யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் நான் போனது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:45, 6 மணி அளவு சுமார் இருக்கும். அந்த டயத்துலேயே அங்கே வந்து போக்குவரத்துங்கிறது வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக 1, 2 வெஹிக்கிள்ஸ் தான் போயிட்டு வந்துச்சுங்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்துச்சு. இப்போது நீங்கள் யோசனை பண்ணிங்கன்னா, இந்த பொண்ணு வந்து இந்த பிஎஸ்ஜி அப்படிங்கிற காலேஜில் வந்து 1ஆம் ஆண்டு மாணவி. அது இளநிலையா முதுநிலையான்னு சொல்லி தெரியல. ஆனால் கொஞ்சம் மெச்சூர்டாக தான் இருக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் தனியாக வெளியே வராங்க அப்படின்னா புதுசாக திடுதிப்புன்னு இன்றைக்கி வந்து சேர்ந்த பொண்ணாக இருக்காது. அந்த ஏரியா அறிமுகமான பொண்ணாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த சம்பவத்தில் சம்மந்தப்பட்ட பையன் வந்து பார்த்துட்டிங்கன்னா
ஒரு ஆட்டோமொபைல் ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கான். அது வந்து கார் வாங்கி விற்கிறானா, இல்லை கார் ஃபேர் பார்ட்ஸ் வாங்கி விற்கிறானா, பைக் வாங்கி விற்கிறானா அப்படிங்கிறது தெரில. ஒரு ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்கான் அந்த பையங்கிறது வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது. இது சம்பவம் வந்து ஒரு 11 மணி அளவில் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடியே இவங்க வந்து போய் சாப்பாடு சாப்பிட்டு பேசிகிட்டு இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து ஃபுட்டு அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கில் வந்து ஸ்நாக்ஸு அண்டு ஃபுட்டு சாப்பிட்டு தூக்கி வீசின கவர் வந்து கிடக்குது. ஆக்சுவலாக வந்து அந்த இடத்துல அந்த கவர் ஒன்று மட்டும்தான் கிடக்குது. அப்போ இவங்க தான் வந்து அதை சாப்பிட்டு தூக்கி வீசியிருக்கணும். இல்லைன்னா அந்த அக்யூஸ்டு பர்சன்ஸ் வந்து சாப்பிட்டு தூக்கி வீசியிருக்கணும். இவங்க வந்து அந்த காருக்குள்ளே இருக்கிறத அந்த 3 பர்சன்ஸும் பார்த்துட்டு அவங்க வந்து அசால்ட்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த சம்பவத்தில் தெரிய வருது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அக்யூஸ்டு பர்சன்ஸை விட்டுறலாம், அது பின்னாடி பேசலாம். இந்த விக்டிம் இருக்காங்க இல்லையா, அந்த 2 பேர், இந்த விக்டிம் 2 பேர்த்த வந்து நம்ம பேசணும். கோயம்புத்தூருங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் சரௌண்டிங் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிட்டி. செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டின்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டிலேயே. ஸோ இங்கே நீங்கள் வந்து நிறையா வந்து மீட்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் எங்கே வேணாலும் மீட் பண்ண முடியும். மாலில் மீட் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலாம், இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணலாம். மீட் பண்ணுறதுக்கு இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான பகுதி வந்து கிடையாது. ஒன்று, அந்த பொண்ணும் அந்த பையனும் அந்த இடத்துல அந்த நேரத்தில் மீட் பண்ணிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஸோ இது 2வது பாயிண்ட். அப்படியே அந்த பையன் உன்னோட ஆண் நண்பராக இருந்திருந்தாலும் ஒரு பொண்ணு சண்டே நைட்டு எப்படி அவ்வளவு தூரம் அந்த ஆண் நண்பரை நம்பி நீங்கள் வெளியே போகலாம்? இது 3வது பாயிண்ட். 4வது, இது வந்து கேட்கணுங்கிறக்காக இல்லை, பெத்தைங்களுக்கு கேட்குறேன். அதாவது வந்து நீங்கள் ஆஸ் அ பேரண்ட்டாக உங்கள் பொண்ணுக்கு இல்லை உங்கள் பையனுக்கு நீங்கள் வந்து நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும்னு நினச்சி தான் நீங்கள் வெளியூரில் இருந்து கொண்டு வந்து அங்கே சேர்த்துறீங்க. ஸோ அந்த எஜுகேஷன் வந்து சேர்த்திட்டா மட்டும் முடிஞ்சிட போகிறதில்ல. அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் தொடர்ந்து மானிட்டர் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு வந்து ஒரு ஹாஸ்டலராக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா ஹாஸ்டலர் அப்படின்னா அதிகபட்சம் 9 மணி, இல்லை ரொம்ப மீறி போய் எக்ஸ்கியூஸ் கேட்டு போனால் கூட ஒரு 10 மணி, 9:30 மணி, 10 மணிக்குள்ளே வந்து ஹாஸ்டலுக்குள்ளே போயிடணும். இந்த பொண்ணு அங்கே மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்த டைம்ங்கிறது வந்து 11 டு 11:30 அந்த டைம்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த டயத்துக்கு மேலே அவங்க ஹாஸ்டலுக்குள்ளே போகிறதுக்கு வார்டன் எப்படி அலோவ் பண்ணுவாங்க, இல்லை வாட்ச்மேனை தாண்டி எப்படி போக முடியும் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. அப்போது நம்ம வந்து நம்ம பொண்ணு சௌரியமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து ப்ரைவேட்டாக வீடு எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த ப்ரைவேட்டாக வீடு எடுத்து கொடுக்கும்போது இந்த பொண்ணு வந்து கரெக்டான டயத்துக்கு ரூமுக்கு போய் வராளா, வீட்டில் இருக்காளா அப்படிங்கிறத வாட்ச் பண்ண வேண்டிய பொறுப்பு வந்து கல்வி நிறுவனத்துக்கோ இல்லை வந்து அந்த ஹவுஸ் ஓனருக்கோ கிடையாது. உங்கள் பேரண்ட்ஸுக்கு தான் இருக்குது. எங்கம்மா இருக்க, என்ன பண்ணிகிட்ருக்க, படுத்துட்டியா, கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லி கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு வந்து பேரண்ட்ஸுக்கு இருக்குது. ஸோ அப்போது பேரண்ட்ஸ் மேலே 4வது தப்பு. இந்த 4 தவறுகள் வந்து விக்டிம் சைடு வந்து யோசிச்சுக்கலாம். இதுக்கடுத்து இந்த அக்யூஸ்டு 3 பேர்த்துக்கு வரலாம். இந்த அக்யூஸ்டு 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர். இவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களோட பேர் வெளியே சொல்லலாம். ஃபோட்டோ மட்டும்தான் லீக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட்டு பேர் வந்து சொல்லலாம். ஒருத்தன் பேர் வந்து சதீஷ். இந்த 3 பேரில் வந்து அதிக வயசு இருக்கக்கூடிய இவன் தான். இவனுக்கே வயசு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா 30. இவனோட தம்பி, அதாவது சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் இல்லை, கூட பிறந்த உடன்பிறப்பு, அவன் பேர் வந்து கார்த்திக். அவனுக்கு வயசு வந்து 21. இது போக இவங்களோட சித்தப்பா பையனோ இல்லைனா அத்தை பையனோ இல்லை மாமா முறை இந்த மாதிரி பங்காளியோ இல்லைனா வந்து உறவு முறை இருக்கக்கூடிய பையனோ ஒருத்தன் வந்து குணா. இந்த 3 பேர் வந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த 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 2 பேர், அதாவது சதீஷ் கார்த்திங்கிற அண்ணன் தம்பி 2 பேர் வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவனுங்க. இன்னொரு பையன் வந்து மதுரை டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவனுங்க. இவனுங்கெல்லாம் வந்து கோயம்புத்தூரில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இருகூருங்கிற பகுதியில் வந்து தங்கி இருந்திருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவோட வந்து தங்கி இருந்திருக்காங்க. அவங்க அப்பா அம்மா கால நேரங்களில் இறந்துடுறாங்க. அது இறந்ததுக்கப்புறம் அவங்கள வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ஆட்கள் இல்லை, நல்வழிப்படுத்துறதுக்கு துணை இல்லை. அதனால் அவனுக்கு வந்து இந்த மாதிரியான சம்பவங்களில் வந்து ஈடுபட்டிருக்கானு. இது வந்து ஒரு தடவை பண்ணும்போதே வந்து கவர்மெண்ட்டு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இவங்களுக்கு பேரண்ட் இல்லை, இவங்களை வந்து ஒரு ஆசிரமத்தில் வச்சுருக்கலாம், இல்லை வந்து இவங்களை வந்து ஒரு ஜெயிலையே வந்து இந்த சீர்திருத்த பள்ளி மாதிரியான அமைப்பில் வச்சுருக்கலான்னு வச்சுருந்தாங்கன்னா அவன் இந்த 21 வயசில் வந்து ஹேபிச்சுவல் அஃபண்டர் ஆகிருக்க மாட்டான். இனி அவனுக்கு ஒரு 50 வருஷமாவது வாழ்க்கை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 50 வருஷத்தில் எப்படியும் இப்போ பண்ணின தப்புக்கு ஒரு 10 வருஷம் உள்ளே இருந்துட்டு வந்தாலும் பாக்கி இருக்கக்கூடிய
அந்த ஒரு 40 வருஷமும் சமுதாயத்தை சீரழிக்கத்தான் போகிறான். இவன் நல்லவனாக போகிறதில்ல. 5ல் விளையாதது 50ல் விளையாது. இந்த மாதிரி கிரிமினலாக ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடியவங்கள ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டும் நீதித்துறையும் ஒரு ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் மார்க், இவன் வெளியே போனால் கரெக்டாக இருப்பானா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுட்டு ஜட்ஜ்மெண்ட் எழுதுனாங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட ஒரு கருத்தாக இருக்குது. இவங்கள எப்பட்றா வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா, அது எப்படி முந்தானேத்து நைட்டு தான் வந்து சம்பவம் நடந்திருக்கு. 4 மணிக்கு தான் வந்து பொண்ணை தேடி எடுத்திருக்காங்க. அடுத்த நாளுக்குள்ளே எப்படி அரெஸ்ட் பண்ணிட முடியும்? போலீஸ் வந்து புட்டப் பண்ணிட்டாங்க, கிடைச்சதை தூக்கி போட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்து ஆன்லைன்லேயும் எனக்கே வந்து வாட்ஸ்அப்லேயும் எல்லாம் வந்து கொஞ்சம் நண்பர்கள் எல்லாம் அனுப்புனாங்க. அப்போது அந்த ஸ்பாட்டுக்கு போகும்போது தான் வந்து விசாரித்து பார்க்கும்போது தெரிஞ்சது என்னென்னா, அந்த இடத்துல ஒரு 2 வீலர் இருந்திருக்கு. இவங்க வந்து இந்த கேங் ரேப் பண்ணவனுங்க இந்த பொண்ணை தூக்கிட்டு போய் ரேப் பண்ணிட்டு அந்த பொண்ணை அங்கேயே போட்டுட்டு இவனுங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறானுங்க. அப்போ இவனுக்கு வந்த 2 வீலர் வந்து அந்த இடத்துல இருந்திருக்கு. இந்த 2 வீலருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு திருடப்பட்ட வண்டி. கோவில்பாளையங்கிற பகுதியிலிருந்து திருடப்பட்ட வண்டி. அந்த வண்டியோட நம்பரை வச்சு தான் இவனுங்க 3 பேர்த்தையும் வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணி ஒரு 300, 350 சிசிடிவிக்கு பக்கம் அந்த கேமராவை வந்து மானிட்டர் பண்ணி இவனுக்கு 3 பேர் தான் அந்த வண்டியில் வந்தது அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி தான் போலீஸ் ஸ்கெட்ச் போட்டு தூக்கியிருக்காங்க. ப்ரெஸ் ரிலீஸ் தான் கொஞ்சம் லேட்டாக பண்ணியிருந்துருக்கலாமா ஒழிய, பட் அக்யூஸ்டை வந்து இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து இதில் உண்மை. இதில் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா, இந்த நீதிமன்றங்கள் இருக்குது இல்லையா, இந்த நீதிமன்றங்கள் வந்து அக்யூஸ்டுக்கு கருணை காட்டலாம். யார் ஃபஸ்ட் டைம் அக்யூஸ்டுக்கு கருணை காட்டலாம். அது எப்படி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒருத்தன் வந்து கொலை பண்ணுறான் அப்படின்னா அவன் என்ன மோட்டிவோட வெஞ்சஸ் வச்சு பண்ணினானா, இல்லை வந்து பணத்துக்காக பண்ணினானா, இல்லை எதிர்பாராமல் நடந்த விபத்தா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவங்கள வந்து ஜாமீனை ரிலீஸ் பண்ணலாம். இந்த 3 அக்யூஸ்ட் மேலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, கிணத்துக்கடவுல ஒரு மர்டர் அட்டெம்ப்ட் கேஸ் ஒன்று வந்து 2021 ஃபைல் ஆகிருக்கு 3 பேர் மேலே. ஸோ இவனுக்கு இப்போவே வந்து வயசு வந்து 21, 20, 30. அப்போது 4 வருஷத்துக்கு முன்னாடிங்கிற போது யோசனை பண்ணி பாருங்களேன். ஒரு 26 வயசு 16 வயசுலேருந்து கிரிமினல்ஸாக இருக்கானுங்க. அப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹேபிச்சுவல் அஃபண்டர் இவனுங்களை வந்து தொடர் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு குற்றம் செய்யாமல் இருக்க முடியாது. அதான் பார்த்தீங்களா இப்போது இவனுக்கு மேலே இருக்கக்கூடிய கேஸே வந்து 4 கேஸ் சொல்கிறாங்க. கேஜி சாவடியில் ஒரு ஹர்ட் கேஸ் இது பண்ணியிருக்கானுங்க. துடியலூரில் ஒரு கோயிலில் வந்து கொள்ளையடிச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் சத்தியமங்கலத்தில் வந்து ரொம்ப ரீசெண்டாக சத்தியமங்கலத்தில் வந்து ஒரு வீடு பூந்து கொள்ளையடிச்சதில் அரெஸ்ட் ஆகி அதில் ஒரு மாதத்துக்கு பக்கம் உள்ளே இருந்துட்டு இப்போ தான் ரீசெண்டாக பெயிலில் வெளியே வந்திருக்கானுங்க. ஸோ இப்படி தொடர்ந்து குற்றம் செய்துக்கிட்டே இருக்கவனுங்கள எதுக்காக இவங்க வந்து ஜாமீனில் வந்து கோர்ட் ரிலீஸ் பண்ணணும்? அப்போ இவங்கள வந்து கஸ்டடியில் வைக்காமல் ரிலீஸ் பண்ணது கோர்ட்டோட தப்புன்னு சொல்கிறதா, இல்லை வந்து அந்த இரவு நேரத்தில் ஒரு முன்பின் அறிமுகம் இல்லாத ஆண் கூட அந்த இடத்துக்கு போனது அந்த மாணவியோட தப்புன்னு சொல்கிறதா, இல்லை முன்பின் அறிமுகம் இல்லாத பெண்ணை, இல்லை அறிமுகமான பெண்ணை, இல்லை லவ்வராக இருக்கட்டும் ஒரு ஒரு வரைமுறை இல்லாமல் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் நின்று பேசிகிட்டு இருந்தது தப்புன்னு அந்த ஆண் நண்பரை சொல்கிறதா, இல்லை இதையெல்லாம் பார்க்காம விட்ட பெத்தைங்களோட தப்புன்னு சொல்கிறதான்னு சொல்லி தெரியல. பட் ஆனால் ஒன்று மட்டும் கிளியராக தெரியுது என்னென்னா, நம்ம நீதிமன்றமும் நம்ம நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய இந்த விளக்குகள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வந்து 1000 குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அந்த ஒரு ஐடியாலஜியிலேருந்து கொஞ்சம் பின்வாங்கலாமோ? ஏன்னா இன்றைக்கி மனசாட்சியோட இருக்கிறவனோட மதிப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டே வருது. அதாவது பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது. இந்த குற்றங்கள் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த விளிம்பு நிலை, அதாவது இந்த அடித்தட்டு மக்கள் இருக்காங்க இல்லையா, இந்த அடித்தட்டு மக்களுக்கு வந்து பணம் எப்படி சம்பாதிக்கிறதுங்கிறது வந்து தெரியறதில்ல. ஸோ அப்போ இந்த சம்பாதிக்கிறதுங்கிறது வந்து தெரியாத போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவன் வச்சுருக்கான் என்கிட்ட இல்லை, இதன் மேலே ஒரு வெறியும் வந்து கண்டிப்பாக வந்து வருது. ஸோ இந்த வெறி கடைசியில் எங்கே போய் முடியுதுன்னா, அவனை வந்து குடிக்கும் போதைக்கும் அடிமையாக்குது. இந்த குடியும் போதையும் தான் வந்து நடக்கக்கூடிய முக்கால்வாசி குற்றங்களில் 99% வந்து காரணமாக இருக்குது. நீங்கள் கோர்ட்டில் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு கொலை வழக்காக இருக்கட்டும், இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு மர்டராக இருக்கட்டும், இதில் வந்து முக்கியமாக ரோல் ப்ளே பண்ணுறது 2 விஷயமாக தான் இருக்கும். ஒன்று போதை வஸ்துக்கள், இன்னொன்று வந்து பணம். பணம் எல்லாத்துக்கும் தேவை, அது சம்பாதிக்க முடியலங்கிற பிரச்சனையில் வந்து இந்த
லோவர் லெவல் மிடில் கிளாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. அப்போது இந்த ஹை லெவல் அப்பர் லெவல் அண்ட் ஹை லெவல் மிடில் கிளாஸஸ் இருக்காங்க இல்லையா? இவங்க வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்காங்க. அப்பர் லெவல் மிடில் கிளாஸும், ஹை லெவலும் வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்காங்க. இத பார்க்கும்போது இந்த சமுதாய ஏற்றத்தாழ்வுகள் வந்து ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணுது இந்த மாரியான கிரைம்ஸ்ல. ஃபைனல் டெசிஷனுக்கு வரலாம். என்னன்னா, கல்வியும், மருத்துவமும், சுகாதாரமும் இங்க எப்பவுமே இலவசமா அனைத்து தரப்பினருக்கும் ஒரே மாதிரியான சிகிச்சையும், கல்வியும் கிடைக்கிற வரைக்கும் இந்த வறுமை வந்து நீங்க போறதில்ல. இந்த வறுமை நீங்காம இந்த மாதிரியான குற்றங்கள் குறைய போறதில்ல. ஒரு மனுஷன மனுஷனா மாத்தக்கூடிய குணம் வந்து கல்விக்கு மட்டும் தான் இருக்கு. ஸோ யாரா இருந்தாலும் கல்வியில வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே மாதிரி பெண் பிள்ளைகள பெற்றவைங்க குறிப்பா. பெண்ணா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். இந்த ஒழுக்கம் வந்து நீங்க வந்து புள்ள ஃபோன் கேட்குறா அப்படின்னு சொல்லி வாங்கி குடுத்தீங்க அப்படின்னா, அந்த புள்ள அந்த ஃபோன வச்சு அத வந்து ஆக்கப்பூர்வமா யூஸ் பண்றாங்களா? இல்ல வந்து Instagram, சோசியல் மீடியா அந்த மாதிரி யூஸ் பண்றாங்களான்னு மானிட்டர் பண்ண வேண்டிய பொறுப்பு பெத்தவங்களுக்கு இருக்கு. பணம் பணம்னு பணத்த மட்டும் சம்பாரிச்சா பத்தாது. குணத்த நல்லபடியா வளர்த்து எடுக்க வேண்டிய பொறுப்பு பெற்றவங்களுக்கு முக்கியமா இருக்கு. ஸோ பெண் பிள்ளைகள பெற்றவைங்க மட்டும் இல்ல, ஆண் பிள்ளைகளையே நீங்க பெற்றிருந்தாலும், தனிப்பட்ட முறையில குடும்பத்த விட்டு படிப்புக்காக வெளியூர்ல உங்க குழந்தைகள் தங்கியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா அவைங்க மேல ஒரு கண் உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும். ஏன்னா, அப்பதான் உங்களோட குழந்தைகள நல்ல ஒரு குடிமகனா வளர்த்தி எடுக்க முடியும். அனாவசியமான விஷயங்கள்ல அவைங்களோட ஃபோக்கஸ் மாறும்போது, அவைங்களோட படிப்பும் கெட்டு, வாழ்க்கையும் கெட்டு, வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாயிரும். இப்ப இந்த பொண்ணு விஷயத்திலேயே எடுத்துக்கலாமே. இப்ப இந்த பொண்ணுக்கு வந்து 3 பேர் கேங் ரேப். மிகப்பெரிய ஒரு அசால்ட் பண்ணியிருக்கானுங்க. இந்த அசால்ட்லேருந்து அந்த பொண்ணு என்னதான் கவுன்சிலிங் குடுத்து மீண்டாலும், நாளைக்கு அந்த பொண்ணுக்கு இந்த பாலுணர்வு சம்பந்தமான சம்பவங்கள் நடைபெறும்போது, கண்டிப்பா இது ஞாபகம் வராம இருக்க போறதில்ல. ஸோ இது காலத்துக்கும் மாறாத ஒரு தழும்பு தான் அந்த பொண்ணோட மனசுல. ஸோ இப்படி ஒரு இது வேணுமா? ஒரு சிற்றின்பத்துக்கு ஆசைப்பட்டு, வாழ்க்கையோட ஒரு மிகப்பெரிய பகுதிய வந்து நம்ம இழக்கணுமா? அப்படின்னு சொல்லி பெண்களாகிய நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கங்க. இன்னைக்கு நீங்க சொல்லலாம், நீங்க ஃபெமினிசம் பேசலாம். அந்த மாதிரியான ஒரு சமூகத்துல நம்ம இல்ல. அந்த மாதிரியான ஒரு வளர்ந்த நாட்டிலேயோ, அந்த மாதிரியான ஒரு எஜுகேட்டட் கண்ட்ரிலயோ நம்ம வந்து கிடையாது. அந்த மாணவிக்கு என்ன ஆறுதல் சொன்னாலும் தகாது. அத விட அந்த மாணவியோட பெற்றவங்களுக்கு என்ன ஆறுதல் சொன்னாலும் தகாது. இறைவன் அவைங்கள வந்து வழிநடத்தட்டும். நன்றி, வணக்கம்.